Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற 7 பேர் மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குஞ்சாம்பட்டியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உசிலம்பட்டியில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் குஞ்சாம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சாலையை கடக்க முயன்றனர். அப்போது தேனியிலிருந்து உசிலம்பட்டி நோக்கி வந்த கார் அவர்கள் மீது மோதியது. இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 3 பேர் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வீராணம் ஏரி கரையோர பகுதிகளில் கோரைகள், முட்புதர்கள் மற்றும் குப்பைகளை மர்ம நபர்கள் திடீரென தீப்பற்ற வைப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திடீரென தீப்பற்றி எரியும் புகையால் வாகன ஓட்டிகளுக்கு மூச்சுத் திணறலும் கண் எரிச்சலும் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அத்துடன் முட்புதர்களில் வசிக்கும் முயல், மயில் மற்றும் பறவை இனங்கள் தீயில் உயிரிழக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவ கிராமத்தினருக்கும் வனத்துறையினருக்கும் இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. புதுப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட 7 கிராமங்களில் வசிக்கும் 104 மீனவ குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டதாக கூறி வனத்துறையினர் வீடுகளை அகற்ற முற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து மீனவ குடும்பங்கள் வனத்துறையினரின் அத்துமீறல் குறித்து ஆட்சியரிடம் முறையிடப் போவதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் தொழிற்சாலை பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்போரூர் சின்ன வெப்பேடு கிராமத்தை சேர்ந்த வேதகிரி என்பவர் தனது மனைவியுடன் சனிக்கிழமை மாலை வாலாஜாபாத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் சாலை குளத்தூர் பகுதியில் வந்தபோது பின்னால் வந்த தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியது. இதில் இருவருக்கும் பின் தலையில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் உயர்மின் விளக்குகள் எரியாததால் பெண்கள் நடந்து செல்ல பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியுள்ளது. இரும்பேடு ஊராட்சிக்குட்பட்ட போக்குவரத்து பணிமனை முதல் இரும்பேடு கூட்ரோடு வரை உயர்மின் விளக்குகள் எரியாமல் சாலை இருளில் மூழ்கியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் விளக்குகள் அமைத்து பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போதுள்ள திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மின்கம்ப விளக்குகளை முறையாக பராமரிக்காமல் அலட்சியத்தோடு செயல்படுவதால் பெண்கள் மற்றும் முதியவர்கள் அச்சத்துடனே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சைக்கிள் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் என்பவர் ஆண்டிப்பட்டி பகுதியில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற போது மதுரையில் இருந்து தேனி நோக்கி வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நாகேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் சரிவர ஈடுபடாததால் இப்பகுதியில் கடந்த 2 மாதங்களில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை காரணமாக சதுரகிரி மலை கோயிலுக்கு செல்ல 2 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பக்தர்களின் பாதுகாப்பு கருதி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலை கோயிலுக்கு 2 நாட்கள் பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி தடுப்பணையின் உட்பகுதியில் நீர் செடிகளை அகற்றாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவல நிலை உருவாகியுள்ளது. ஆழ்வார் திருநகரி மற்றும் ஆழ்வார்தோப்பு கிராமங்களுக்கு இடையே கட்டப்பட்ட தடுப்பணையால் இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் தடுப்பணையின் உட்பகுதியில் வளர்ந்துள்ள நீர் செடிகளால் தண்ணீர் கழிவுநீராக மாறுவது குறித்து புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் கடும் அவதி உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆரஞ்ச் அலர்ட் எதிரொலியால் அதிகாலை முதலே பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அதிகாலை முதலே கொடைக்கானல், மூஞ்சிக்கல், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள வடக்கு ராஜன் வாய்க்கால் கதவணையை செப்பனிடாததை கண்டித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வடக்கு ராஜன் வாய்க்காலில் உள்ள கதவணை சுமார் 4 ஆண்டுகளாக விவசாயிகள் பயன்படுத்த முடியாமல் பாழடைந்துள்ளது. இது குறித்து காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை. இந்த நிலையில் இதனை கண்டித்து கதவணை அருகே விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக எச்சரித்தனர்.